பேக் டு ஹரியரன் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4vs4 நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த வயசில் நமக்கு செட் ஆகலை நினைப்பீங்க. இதனால் வாங்க உள்ளே போவோம். இதுக்குள்ளே நம்ம டீம்மேட் எல்லாம் இருக்காங்க. சரி, 4vs4 கிடையாது, 3v3. 2 பாய்ஸு, நானும் என் ஃப்ரெண்டு அஜய் ஒருத்தி, இன்னொருத்தி பிரியான்னு எங்கள் ஏரியாக்கார பொண்ணு ஒன்று. ஜம்முன்னு 3vs3 ஜம்முன்னு விளாடுவான்னு பாருங்கள். சரி வாங்க ஜம்முன்னு விளாடுவோம். MP40 எடுத்தாச்சு. ஏன்னா ரூம் மேட்ச்சில் MP40 எடுக்காதுன்னு நினைக்கிறீங்க. நம்மளுக்கு இதான் அழகு. ஜம்முன்னு கட்டி விடுங்க. எண்ட் ஆஃப் மேட்ச் மாதிரி கை ஹேக்கர் மாதிரி விளாட்றான். கைஸ் நம்ம டீம்மேட் விளாட்றத பார்க்குறீங்களா? இல்லை நான் விளாட்றத வைக்கிறீங்க? கைஸ் டவுன் பண்ணாங்க. ஆனால் சரியான டேமேஜ் இல்லை. தேங்காய் இப்படி பண்ணுறாங்க. சரி நம்ம டீம்மேட் விளாட்றத பார்ப்போம். நம்ம டீம்மேட் பேர் வந்து 1 நம்பர் பேர் அஜய். காய் அஜய் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பிடிச்சிருச்சுன்னா கமெண்டில் CM விஜய்னு டேக் பண்ணுங்கள். யாரெல்லாம் விஜய் ஃபேனாக இருக்கீங்களோ, விஜய் அண்ணா ஃபேனாக இருக்கீங்களோ கன்ஃபார்ம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேட்டையும் கீழே காமிச்சிருங்க. நம்ம ஃப்ரெண்டு தரமான கேம் பிளே கொடுப்பாரு, பார்த்தாலே தெரியுது. அவர் வீடியோ எடுக்கிறத நினச்சி வேணும்னே கைதான் கைஸ் இப்படி பண்ணுறான். எது நான் வேறு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. தரமான கேம் பிளே கைஸ். சரி நம்ம ஏரியா பொண்ணு MS பிரியா பார்த்தீங்களா? அந்த அக்கா பாருங்கள், அந்த அக்கா ஒன்றா படித்தாங்க. ஆனால் அடித்தாங்க. இப்போ ஏன் உள்ளே உள்ளதுன்னு தெரியல. அந்த அக்கா ஒன்றா படிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவங்க என்ன கைஸ் அந்த அக்கா ஒன்றா அப்படின்னா நீங்கள் போயிருக்கலாம். இப்போ பாருங்க, நான் உள்ள ஒரிஜினல் பிளேயர் உள்ள களத்தில் இறங்க போகிறேன். எம்எஸ்க்கு பெரியாக்காரன் ஃபஸ்ட்டு. நம்ம இப்போ நம்ம இறங்கிடுவோம். என்ன இது ஒன்றா படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க என்னெல்லாம் ஒன்றா வச்சு மண்டையோட வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறோம். சும்மா தெரிய அடிக்கிறோம் கைஸ். பின்ன எனிமியை நீங்கள் வேறு எதுவும் நினைக்கிறீங்க? தெரிய அடிக்கிறோம். லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜய் என்ன பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் CM விஜய்னு டேக் பண்ணிடுங்க. வண்டியை விடுவோம், வண்டியை கேளுங்க. என்னங்க ஃப்ரெண்டு இப்படி பண்ணோம். அமைதியாக இருக்காங்க, அமைதியாக இருக்க மாட்டேங்க. நீங்கள் அவன் உனையை சொல்ல மாட்டான். சரி நீ அவனை சொல்லக்கூடாது அப்படின்னு அவனா உனையை சொல்லணும். இன்னும் வயசு அட்டாங்க ஐஸ். நம்ம நூப்பா விளாட்றோம் ஐஸ். சரி நம்ம டீம்மேட்டுக்காக நம்ம வச்சு கொடுத்துருவோம். MS பிரியாக்கா வெளியே போயிட்டு அக்காவை. அப்போ 2vs3 கைஸ். கைஸ் பிரியாக்கா என்ன கைஸ் பண்ணுறாங்க? இப்படி இருக்காங்க. கைஸ் இந்த மேட்ச் தெரியும் ஒன்றும் கைஸ் வழியே கிடையாது கைஸ். இந்த மேட்ச் நல்லா இல்லை கைஸ். என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் துர்காசன் இருப்பாங்க கைஸ். நான் விளாட்றேன் கைஸ். இப்போ தான் கைஸ் நாங்கள் பாரு வாய்ஸ் மட்டும் தான் கைஸ் நான் கொடுத்தேன். இப்போ ஒரிஜினல் கேம் பிளே பாருங்க கைஸ். தெரிக்க விட போகிற கைஸ். இந்த மேட்ச்சை நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இது கொஞ்சம் காமெடி கேம் பிளே தான், வரதும் கிடையாது. லைக் பண்ணாருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
மாதிரி கேம் பிளே கொடுக்கணும். நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எவ்வளோ சேனலில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. நம்ம ஹரிஹரன் கேமிங் தமிழ் சேனல் தேடி பார்த்தீங்கன்னா சம்முன்னு கிடைக்கும். கைஸ் இந்த மேட்ச்சில் ஒரு 4 பயம் 16 கிலோ எடுக்கணும் கைஸ். சம்மு எடுக்கணும். கஷ்டங்க என்ன துர்காசி இப்படி விளாடுற துர்காசி அப்படி நான் சொன்னேன் நினைக்காதீங்க. நான் நம்ம விளாடுறது நம்ம ஒன்று வெளியே கைஸ் நம்ம டீம்மேட் அடிச்சு கைஸ். இப்போ நம்மளோட கம்பேக் இந்தியா மாதிரி கம்பேக் ஹரிஹரன் கைஸ். கம்பேக் ஹரிஹரன் கம்பேக் பிரியாக்கா இப்போ எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில கைஸ். பிரியாக்காவை பிடிச்சவங்களுக்குலாம் ஒரு லைக் போட்டுருங்க. பிரியாக்காவை பிடிக்காதவங்க லைக் போட்டுருங்க. பிரியாக்கா பழக எல்லாம் பிரியா யாராவது பிரியான்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு விஜய் ரசிகர்களாக தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடித்தாங்க அந்த நூபமாக இல்லாதான் பை. இப்போ என்ன திருத்தம் தெரியுமா கைஸ்? நான் இப்போ ஆட விட்டு பார்க்குறேன் கைஸ். இந்த மேட்ச்சில் வெறித்தனமான கேம் பிளே பார்க்க போகிறீங்க கைஸ். என்ன கைஸ் இப்படி இருக்காங்க? சரி பாட்டு மாதிரி பாம்லாம் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். என்ன கைஸ் இவங்க இதெல்லாம் நாங்கள் தான் ட்ராப் பிளேயரு. ஒன்றா நம்ம ட்ராப் பிளேயர்னு நம்மகிட்ட அம்பளுக்காங்க கைஸ். இதெல்லாம் என்ன கைஸ் செய்ய முடியும்? பாட்டு மாதிரி விளாட்றாங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்பலாம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் கைஸ். அதனால் யாரும் ஜெயிச்சாலும் பண்ண மாட்டாங்க கைஸ். இந்த இப்போ தான் கைஸ் நான் உள்ளே இருக்க பிறகு இவ்வளோ தானே ஃப்ரெண்ட் விளாண்டுட்டு இருந்தேன் கைஸ். நீங்கள் நினைப்பீங்க அப்போ 2 ஃப்ரெண்ட் நீ லாரியாக இருந்தா நினைக்கிறீங்க. இப்போ தான் கைஸ் நான் இருக்கிறேன் உள்ள. மேட்ச்சை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கேம் பிளே உள்ளே இறக்குறேன். இப்போ தான் நம்மளோட ஒரிஜினல் கேம் பிளே வெறித்தனமாக உள்ளே இறங்குது. வெறித்தனம். பிரியாக்கா கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாக்கா நம்ம பின்னாடி வராங்க. பிரியாக்கா இருக்கு நம்ம பின்னாடி வராங்க. தப்பாச்சு என்ன புரியுது. அப்படிங்களா கைஸ்? ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்க? அப்படிங்களா கைஸ்? நம்ம ஒரிஜினல் நம்ம இறங்கினா பயப்படுறோம். நம்ம டீமை நம்மளை பார்த்து பயந்துருவான்னு அதே ஓசிக்கில் அடிச்சாங்க கைஸ். அப்படி தான் நம்ம நினைப்போம்னா ஹெச்ஆர் அடிச்சாங்க கைஸ். விடுங்க நம்ம டீம் தானே. பிரியாக்கா தேடி விடுங்க. பிரியாக்கா 2 கிலோ நான் 1 கிலோ. பிரியாக்கா நம்மளோட 1 கிலோ ஆட்டையப்பட்டாலும் நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க கிலோ தான் நான் ஆட்டையப்பட்டிருக்கேன். அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் அடிச்சுட்டு ஒருத்தர் கிலோ ஆயிடுச்சுன்னா வீடியோ அடிச்சு பார்த்துட்டு போய் இந்த பிரியான்னு பேர் வச்சவங்கன்னா ரவுடியாக இருப்பாங்க. ஏன்னா என் கூட 2 பேர் இருக்காங்க பிரியான்னு. ஒன்று எங்கள் சித்தி பொண்ணு, இன்னொன்று எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. இந்த பொண்ணோட ஆள் நேம் வந்து கோகுல் பை.
செட்டு விழுந்துருக்கு கைஸ். ஒரு செட்டு விழுந்துச்சுன்னா டவுன் ஆகிடுவாங்க கைஸ். கழுத்து இப்படி போய் அடிச்சாங்க, கழுத்து இப்படி போய் அடிச்சாங்க. சரி பிரியாக்கா வந்தால் ரிவைவ் பண்ணி விட்டுருவாங்க. பிரியாக்கா வர மாட்டேங்காங்க, என்ன செய்ய? பிரியாக்கா ரிவைவ் பண்ணலாம் வர மாட்டாங்க. ஏதோ வேறு ஏதாச்சும் வருவாங்க பிரியாக்கா. சாப்பிட கூப்பிட்டுங்க சாமுன்னு வந்துடுவாங்க பிரியாக்கா. சரிங்களா, சொன்னி வாய முடிக்கல, பிரியாக்காவை முடிச்சிட்டாங்க. நீ நினைப்பீங்க பிரியானா டம்மி நினைச்சிங்களான்னு. பிரியானா ஃபயர் ஆஃப் பிரியா. பிரியா பேரை சொன்னாலே நேரம் எங்கேயாச்சும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டில். பிரியா பார்த்து ஹெல்மெட் எடுத்துலாங்களா, அவங்க பல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. சொன்னானே எனக்கே சிரிப்பாக தான் இருக்கு. நம்ம டீம்மேட் என் கைஸ் இப்படி இருக்காங்க. அந்த சைடு பார்க்கவே இல்லை பை. I see. Hard bro, it's very hard bro. கைஸ் வாங்க நம்ம பிரியா கலர் கேம் பிளே பார்ப்போம். பிரியா வந்து பயா அப்படிங்கிறத அதே கேம் பிளே பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னாலும் லைக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் விஜய் ஃபேன்ஸ், சிஎம் ஃபேன்ஸு. என்ன கைஸ் சொன்னோன்னே அவுட் ஆகிட்டேன். சரி இவங்க நம்ம ஒரிஜினல் கேம் பிளே இப்போ கொண்டு வந்துடும். நானும் எத்தனை வாட்டி தான் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க அனுப்பி நான் ஒரிஜினல் நான் விளாடுறேன். துர்காஷ் வந்து வாங்கிட்டேங்க ஃபோனை மறுபடியும் சொல்கிறாங்க. கைஸ் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க. சரி கைஸ் யாரும் பாட்டு மேலே விளாட்றான்னு என் கூட அடுத்து இன்னொரு நாள் ரூம் மேட்ச் போட்டு யாரும் வேணும் தெரிஞ்சு விடுவோம் கைஸ். பார்த்துடலாம் பார்த்தீங்களா, உடனே விஜய் மாதிரி பேசுகிறீங்க, டம்மி மாதிரி பேசுகிறா, சிஎம் மாதிரி பேசுகிறீங்க. வண்டி எப்படியாது நீங்கள் நினைப்பீங்க என்னன்னா யாருமே இல்லை சுரோட அப்படின்னு நினைப்பீங்க தான் கைஸ் பேச. இப்போ நம்ம இப்படி போனால் நம்மளை அடிச்சிடுவாங்க. யார் பட்டுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம பிளேயர்னு உங்களுக்கு தெரியும் கைஸ். வெளியில் உட்காந்ததுனால கண்ணே தெரிய மாட்டேங்குது கைஸ். எனிமி எங்கே இருக்கான், எனிமி எங்கே போகிறான் பாட்டுக்கு கண்ணே கைஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் கால் பண்ணுறாங்க. யார் பாட்டுன்னு இப்போ தெரியுமா கை? பொய் நான் ஆண்டேன். இப்போ நான் ஆண்டோடனே தான் கில்லு வருது. இவன் ஆட மாதிரி கில்லே வந்துருக்காது. நான் ஆண்ட போகிறேன், விளாடவே இல்லை காய்ச்சி. இவ்வளோ நேரம் விளாட்றேன், இப்போ ஒரு கில் அடிக்காங்க.
ஐயா ஒரு கிலோ அடிச்சிருக்காரு. அமையாடுறோம் வச்சிருக்கேன். அமையாடுறோம் அந்த வெயில் நிழல்ல கொண்டாதான் நல்லா இருக்கும். கைஸ் பார்த்தீங்களா நம்ம டீம்மேட் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. பிரியாவை பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், பிரியாவை பிடிக்காதவங்களாம் லைக் பண்ணுங்கள். பிரியா அக்கா ஹெல்மெட்டை கழட்டினாங்கன்னா நீங்கள் எல்லாம் மிரண்டுறீங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய பல்லு இருக்கும். பிரியாக்கா சொன்னோன்னே பாருங்க, என் மாப்பிள்ளைய பாருங்க எப்படி கொடூரமாக காப்பாற்றுறான்னு. இப்போ நான் செத்துருந்தா கூட அப்படி காப்பாற்றிருக்கேன். பொம்பளை பிள்ளைனா முதல்ல அது உண்மைதான். நானே நடப்பேன். பிரியாக்கா முக்கியம் காய்ஸ். ஐயோ பிரியாக்காவை போட்டாங்களே, பிரியாக்கா பல்ல பார்த்தாலே பயப்படுவாங்க. இப்போ பிரியாக்காவை போட்டாங்க, என்னையும் போட்டாங்க. நம்ம டீம்மேட் வந்துட்டாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 vs 1 மாப்பிள்ள அஜய் சரியா போடுவாங்க பாருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெறிக்க விட்டு விளாடுவோம், தெறிக்க விட்டு நம்ம டீம் ஒன்றா படிச்சோன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க எப்படிலாம் விளாட்றானே, இவனை மாதிரி ஒரு அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. இல்லை ஜோனில் அவனை அப்படியே வச்சு கொண்டு வராங்க. பின்னாடி கூட்டி வந்து அடிக்கிறது என் மாப்பிள்ளை ஸ்டைல் தான் கைஸ். பின்னாடி அடிக்கிறது தான் என் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னாடி அடிக்க என் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. அஜய் மாப்பிள்ளை வாழ்க்கை கொடூரம். அடி சொன்னானா கைஸ், அடியை போட்டானா அமௌண்ட்டு போடுவான், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அதான் குட் ஜாப்னு போட்டுருவோம். இப்போ பாருங்க 3 பேர் 3 vs 3. இப்போ பிரியாக்கா மட்டும் இங்கே பாருங்க, பிரியாக்கா ஹெல்மெட்டை கொட்டினோன்னு இந்த மீசை மட்டும் இல்லைன்னா பிரியா பல்லமா இருக்கா. பிரியாக்கா நேரம் எடுத்துருப்பாங்க, என்னடா இப்படி பண்ணுறாங்கடான்னு. பிரியாக்கா பார்த்தீங்களா, நம்ம கலாய்ச்சோடனே பிரியாக்கா அப்படியே ஆஃப்லைன் போன மாதிரி நடிக்காங்க. இதாங்க பிரியாக்காவோட தனி திறமையே. இப்படியே எல்லாத்தையும் ஏமாற்றி பல்லு தான் பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா கை, பார்த்தீங்களா இவங்க எப்படி நடிக்காங்கன்னு. தரமான நீங்கள் நினைப்பீங்க என்னன்னா டவுன் ஆனான்னு அடிச்சு சும்மா இருக்கிறான்னு அடிங்கன்னு. இந்த மாதிரி இந்த இதுக்கு தாங்க இருக்காங்க, எரிச்சலாக இருக்காங்க. பிரியாக்கா என்ன பண்ணுற, பிரியாக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுப்போம் கை. அது கை அவன் பிளேயர் விளாடுவோம் பக்கம்னா பாருங்க கழிச்சு யாராச்சும் நம்ம டீம்மேட்டு ஒரு நம்ம துர்காஸ் உள்ள இறங்க போகிறாரு கைஸ். இல்லை கைஸ் கிட்ட ஒரு ரிசீவ் பண்ணுறேன். துர்காஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்க. தப்புன்னு நீங்கள் யார் நினச்சிடாதீங்க, சேவ் போச்சுமா guys. பிரியாக்கா ஆஃப்லைன் விட்டாங்க guys.
காய்ஸ் பிரியாக்கா ஆஃப்லைன் போயிட்டாங்க காய்ஸ். இப்போ நம்ம அஜய் வளர்ற காய்ஸ். உங்கள் அன்புடன் அறிய போய் நான் நம்பாதியா கைஸ். அவனா கைஸ்லாம்ண்ணா தோத்தானா கைஸ். நம்ம 4 கிலோ எடுத்து வச்சு இப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா. இப்போ நம்ம உள்ளே இறங்கினோன்னா நேரம் எல்லாம் செத்துருவாங்க. இது அடுத்தவங்க நல்லா இறங்குவோம் நம்ம தெரிஞ்சு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நடிப்பு கைஸ். இது ஒரு ஹேக்கர் பிளேயாக இருந்துச்சு. சரி விடுங்க. இப்போ ஒரிஜினல் அறிகிறேன் இறங்க அப்புறம் லைக் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஎம் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் லைக் பண்ணிடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி ரைட்டு. இப்போ தரமான கேம் பிளே பார்க்க போகிறீங்க. தரமான ஹெட்ஷாட்டு கேம் பிளே எல்லாமே. இல்லைன்னா நம்ம பிரியாங்க ஏன் இப்படி நடிக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. தரமான கேம் பிளே பார்ப்பீங்க. தரமான கேம் பிளே. தரமான கேம் பிளே பார்ப்பீங்க. தரமான கேம் பிளே. தரமான கேம் பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 கிலோ ஓசிகள் அடிச்சிருவோம் கைஸ். நிற்கிறவனை கூட அடிக்க முடியல. இப்போ அவனும் 1 கிலோ நம்ம பிரியா அடிச்சுட்டா நம்ம அவங்க டீம் 2 எடுத்து அடிச்சாச்சு. இப்போ நம்ம தெறிக்க விட்டு ஆடுறோம் கைஸ். தெறிக்க விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. தரமான கேம் பிளே இப்போ பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு அவனை நீங்கள் அடிக்க விடணும் கைஸ். ஒருவோட தோத்தாலும் நான் மியூசியம் முறுக்குவேன் கைஸ். சொன்ன மறந்துட்டேன். செய்ய மாட்டேன். அதனால் மியூசியம் முறுக்க முடியாது. தாடி கொஞ்சம் இருக்கு. தாடி வேணால் கொஞ்சம் தண்டையுவேன் கைஸ். லைக் பண்ணாருங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பிரியாக்கா பாருங்க. பல்ல வந்து மறைச்சிருக்கு பிரியாக்காவுக்கு. எல்லாத்தையும் ஜம்முன்னு ஒரு கேம் பிளே விடுவாங்க. Very close. First two. தரமான கேம் பிளே கொடுத்துருந்தேன் கைஸ். பார்த்தீங்களா கைஸ்? பயந்துருந்தேன் கைஸ் பையன். வாங்கலையா? விடுங்க கைஸ். பார்த்துக்கலாம். டாட்டா பை பாய். see you.